ஜெபம் பண்ண கடவோம். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதையும் நான் காணவில்லை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்கிற துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளின் காலை திருவிருந்து ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே எங்கள் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து இந்த திவ்ய நற்கரணை ஆராதனையை எங்கள் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக அப்பத்தை பிற்கையிலே ஆண்டவர் தாமே தம்மை வெளிப்படுத்தி உம்முடைய அன்பினாலும் கிருபையினாலும் எங்கள் நிறைத்து இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 7 பாமாலை 12 பாடுவோம். முன்னோரின் தெய்வமாம் உன்னத ராஜராம். கீதம் 7 பாமாலை 12 பாடுவோம். ஜெபம் பண்ண கடவோம்.
பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகளை பிரவேசிக்க பண்ணாமல் தீமில் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமேன். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வ வல்லமை தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், ஒரு பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், ஒரு பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதய சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளோ. நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லி வார்த்தைகளாவன: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடு அன்பு கூறு ஆயகம் என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளின் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். ஜெபம் பண்ண கடவோம். சத்துவ கசிமா ஞாயிறு அல்லது லந்தனும் நாட்களுக்கு முன் வரும் 3ஆம் ஞாயிற்குரிய சிறுகு ஜபம். பரலோக பிதாவே, உமது ஜனங்களாகிய நாங்கள் செய்கிற ஜபங்களை தயவாய் கேட்டு எங்கள் குற்றங்களுக்காக நியாயமாய் தண்டிக்கப்படுகிற நாங்கள் உமது நாமத்திற்கு மகிமை உண்டாக உமது கிருபையினால் விடுதலையாகும்படி கிருபை செய்ய வேண்டுமென்று உம்மோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் ஒரே தேவனாக என்னைக்கு ஜீவித்த அரசாளுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டி கொள்ளுகிறோம். உட்காருங்கள். நிருப வாக்கியம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும்
கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாயும் இருக்கிறோம் என்பது நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தது. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிறது. பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார் என்பது. வானத்தையும் பூமியையும் ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 241 பாமாலை 186 பாடுவோம். ஆத்துமாவே உன்னை ஜோடி, தோஷம் யாவையும் விடு. கீதம் 241 பாமாலை 186 பாடுவோம்.
மீட்பரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சேச கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையில் பங்கெடுக்கும்படி வந்திருக்கிறவங்க அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டுடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு உங்களோடு கூட சேர்ந்து ஏஞ்சல் தொலைக்காட்சி மூலமாக கர்த்தரை ஆராதிப்பர் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையிலே நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக இந்த வாய்ப்புகளை நமக்கு தந்து கொண்டு வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் ஒரு அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தாமே சாது ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே சாது ஐயா அவர்களுக்காக அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற ஒவ்வொரு கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விசேஷமாக ஜபிக்கும்படியாக உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக அதனுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையை ஞாயிறுதோறும் காலை 7 மணிக்கு ஆராதனை வேளை சிஎஸ்சி திருநெல்வேலி டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். அதை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டோடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அன்பு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் விசேஷமாக நீங்கள் ஜபிக்கும்படியாக ஒரு மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை எவ்வாறு சொன்னால் நீங்கள் தாராளமாக மனமும் தாங்க முன் வரலாம். நிச்சயமா அதனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் என்பது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த நாளிலும் இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஈரோடு பெருந்துறையை சார்ந்த அருமையான சகோதரர் திரு ஜெய மதன்குமார் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாரத்தில் தன்னுடைய பிறந்தநாளை காணும்படியாக தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன். மனதார அந்த அருமையான சகோதரரை நான் வாழ்த்துகிறேன். தேவ கிருபை அவளோடு கூட இருப்பதாக. நம்முடைய ஊழியங்களுக்காக அதிகமாய் ஜெபிக்கிறவர்கள், நம்முடைய ஊழியத்தை நேசிக்கிற அருமையான குடும்பத்தினர், அதற்காக ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் இந்த அருமையான குடும்பத்தோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. தேவனுக்கு கொடுத்த அருமையான துணைவியாருக்காக, கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். தேவ சமாதானம் இந்த பிள்ளைகளோடு எப்பொழுது நிலைத்திருப்பதாக. அது மாத்திரமல்ல, இவருடைய அன்புக்குரிய சகோதரர் திரு வருண்குமார் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்தினருக்காகவும் ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக அவருடைய அன்புக்குரிய தகப்பனார் திரு ஜீவானந்தம் ஐயா அவர்களுக்காக, அருமையான தாயார் திருமதி வசந்தகுமாரி அம்மா அவர்களுக்காகவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் தாமே அருமையான தகப்பனாருக்கும் நல்ல சுகத்தையும் பலனையும் தேவ கிருபையும் அதிகமாய் கொடுத்து அவளை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்களில் வேதம் சொல்லுகிறபடியே, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவர் எல்லா கிருபையினாலும் நன்மையினாலும் இவர்கள் நிறைத்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேலைக்காக பல வகையில உதவி செய்கிற, இந்த ஊழியங்களுக்கு ஜெபிக்கிற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் 1 நிமிடம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. நாங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை நான் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். என்னை மறைத்து நீர் வெளிப்படும். உமது பிள்ளைகளை இன்றைக்கு விசேஷ விதமாக நீ சந்தித்து நீர் ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். மீண்டும் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. இந்த நாளிலும் கூட நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் நாம் நிருப வாக்கியமாக வாசிக்க கேட்ட அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று
தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இங்கு வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் இந்த ரோம் திருச்சபைக்கு எழுதும் பொழுது இந்த ஆராதனை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமா, ஒரு புத்தி உள்ள ஒரு ஆராதனையாக இருக்க வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் இந்த வேத புத்தகத்தின் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த ஆராதனை என்று சொன்னால் என்ன? கிரேக்க பாஷையில் அது புரோஸ்குனியா என்று சொல்லுவார்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? ஆண்டவரை சந்தித்து அவரை புகழுதல் என்று ஒரு அர்த்தம் சொல்லுகிறார்கள். இன்னொரு அதற்கு மேலும் அதற்கான பொருளை நாம் பார்க்கும்பொழுது சாஷ்டாங்கமாக முகங்குப்புற விழுந்து வணங்குதல், முத்தமிடுதல் என்று கூட இந்த கிரேக்க பதத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரிடத்தில் வந்தார்கள். 10 பேரும் சுகமாக்கப்பட்டார்கள். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரே ஒருவன் மாத்திரம் ஓடி வந்து முகங்குப்புற விழுந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு மனிதன் எப்படி இருக்கின்றான்? முகங்குப்புற விழுந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை ஆராதிப்பது என்பது என்ன என்று பாருங்க. ஆண்டவரை துதிப்பது, ஆண்டவரை போற்றுவது, ஆண்டவரை மகிமைப்படுத்துவது, சாஷ்டாங்கமை விழுந்து நம்மை அர்ப்பணித்து தாழ்த்தி ஆண்டவரை ஆராதிப்பதுதான், ஆண்டவரை புகழ்வதுதான் ஒரு பெரிய ஒரு ஆராதனை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்க கேட்கலாம், ஏன் இந்த ஆண்டவரை நாம் ஆராதிக்க வேண்டும்? எதற்காக ஆண்டவரை துதிக்க வேண்டும்? ஆண்டவரை புகழ வேண்டும்? ஆண்டவருக்கு மகிமை செலுத்த வேண்டும்? வேதத்தில் பல காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளைகளிலே ஒரு சங்கீதத்தை ஒன்று நாம் பாடுவோம். 95ஆம் சங்கீதங்களை நாம் வாரந்தோறும் பாடுகிற நம்முடைய திருச்சபையில் இப்படிப்பட்ட ஒரு வழக்கம் உண்டு. அதில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு 95ஆம் சங்கீதம் 3, 4, 5 ஆகிய வசனங்களிலே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஏன் ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகா ராஜனுமா இருக்கிறார். ஆண்டவர் மகாதேவன், காட் ஆஃப் காட். ஆண்டவர் தேவர்களுக்கெல்லாம் தெய்வமாக என்ன செய்தார்னா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமா இருக்கிறார். கிங் ஆஃப் ஆல் காட்ஸ். அவர் தான் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜா. நம்ம யாரை துதிப்போம்? யார் இருக்கிறதுலே யாரு பெரியவர்? அவரைத்தான் நாம் என்ன செய்வோம்னா வழிபடுவோம். வசனம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் மகா பெரிய ஒரு தேவன். அவர் எல்லா தெய்வங்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த உலகத்தில் 33 கோடி தேவர் உண்டு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது இது எல்லா தெய்வங்களுக்கும் மேலான ஒரு தெய்வம் என்று இங்கு சங்கீதக்காரன் இங்கு சொல்லுகின்றதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த 5ஆம் வசனம் சொல்லுகிறது, சமுத்திரம் அவருடையது. 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். பூமியின் ஆழங்கள், இந்த உலகத்தில் இன்னைக்கு இந்த அண்ட சராசரங்களை ஆண்டவர் படைத்தார். நாம் வாழ்வதற்காக இந்த பூமியும் படைத்தார். இந்த பூமியை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். இதனுடைய ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது. இதனுடைய ஆழங்கள் நமக்கு என்னன்னு தெரியாது. நம்ம இடங்கள்ல போர் போடுவதற்கு 200 அடி, 500 அடி, 800 அடி, 2000 அடி வரை போடுவாங்க பார்த்துக்கணும். ஆனால் அதற்கும் கீழாக நம்மால் என்ன ஒரு குறிப்பிட்ட அதுக்கு மேலே போக முடியாது. ஆனால் அதனுடைய ஆழங்கள், அதனுடைய ரகசியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த விஞ்ஞானிகள் சொல்லுகிறாங்க, பூமிக்கு கீழே 700 மைலுக்கு கீழே போயாச்சுனாக்கி அங்கே இப்போ இருக்கிற சமுத்திரத்தை போல 3 மடங்கு பெரிய சமுத்திரங்கள் நினைச்சுதான்னா இருக்கிறான் பார்த்துக்கிறேன். இன்னும் அதற்கும் கீழே போனால் நம்மளால என்னன்னே சொல்ல முடியும். அவ்வளவு பயங்கரமான காரியங்கள் எல்லாம் பூமியின் ஆழங்கள் நினைச்சதுன்னா இருக்குது பார்த்துக்கிட்டே.
வேத வசனம் சொல்லுகிறது, ஆழங்கள்லாம் அவர் கையில் இருக்கிறது. வெட்டாந்திரை அவர் உருவாக்கினார். நம்மால இமேஜினே பண்ண முடியாதுங்க. அவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை தேவன் செய்தார். அது மாத்திரமல்ல, சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார் என்று இங்கு வேத வசனம் சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். ஆண்டவர் வானத்தை பூமி அண்ட சராசரன் உருவாக்கினார். சமுத்திரத்தை அவர் உண்டாக்கினார். சமுத்திரத்தை எண்ணிறந்த ஜீவன்கள் இருக்கிறது. அதனுடைய ஆழங்களை பார்க்கும் பொழுது அதுவும் மகா பெரியவைகளா என்ன செய்துன்னா இருக்கிறது. 1912 ஏப்ரல் மாதம் 14 டைட்டானிக் கப்பல் அட்லாண்டிக் இந்த பெருங்கடலே மூழ்கடிக்கப்பட்டது, மூழ்கி போனதை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். கடந்த ஆண்டிலே இந்த மூழ்கி போன இந்த டைட்டானிக் கப்பலை பார்க்கும்படியாக 5 பேர் கொண்ட ஒரு சின்ன ஒரு குழு, டைட்டானிக் சப்மர்சிபிள் என்று சொல்லுகிறாங்க, ஒரு சின்ன ஒரு ஒரு மினி ஷிப் வச்சுக்கிடுங்களேன். அது உள்ள 5 பேர் தான் இருக்க முடியும். செருப்பு கூட போட்டு உள்ள இருக்கக்கூடாது. சம்பளம் இந்த உட்கார்ந்து தான் என்ன செய்ய முடியும்னா, அந்த மடங்கி என்னச்சா உட்கார்ந்து தான் போக முடியும். பார்த்துக்கிடுங்க. கீழே போய் பார்த்துட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஆகுமா. 3.25 கிலோமீட்டர் ஆழத்தில் அது என்ன செய்யுதுன்னா கிடைக்கிறது 12,500 அடி என்று சொல்லுகின்றாங்க. பார்த்தாங்க. கீழே போனவங்க ஒரு 1.25 மணி நேரத்தில் இவங்களுடைய சிக்னல்லாம் வரலை. என்னென்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. இவங்க கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆராய்ச்சியாளர்கள் அதை பற்றி ஆய்வு செய்தவர்கள் சொல்லுகிறாங்க, கீழே போனாங்க, அழுத்தம் தாங்காமல் இந்த சப்மர்சிபிளில் இருக்கிற சில அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் இந்த ஃபால்ட் மூலமாக வெளியில் உள்ள அழுத்தத்தின் காரணமாக அது உடைந்து போனதுன்னு சொல்கிறாங்க. கடல் மேல்மட்டத்தை விட இந்த அடிமட்டத்தில் கிட்டத்தட்ட 400 மடங்கு அதிகமான அழுத்தம், ப்ரெஷர் இருக்குமா. இந்த அழுத்தம் 400 மடங்குன்னா சாதாரணமானது கிடையாது. ஒரு 100 யானையை ஒரு மனிதன் மீது வைத்து நம்ம அமுக்கணும்னு வச்சுக்கிட்டுங்களேன், அது மேலே அதை வைத்து நம்ம அதை காலை வைத்து மிதித்தால் எவ்வளோ ஒரு ப்ரெஷர் இருக்குமோ அவ்வளோ ப்ரெஷர் அங்கே இருக்குமா. அந்த ப்ரெஷரை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த சப்மர்சிபிள், அந்த சின்ன அந்த ஷிப் இருந்துச்சுன்னா இருக்கணும். பார்த்துக்கலாம், அந்த மினி ஷிப். அதில் சின்ன ஃபால்ட் வந்து நிமித்தமாக அந்த அழுத்தத்தின் காரணமாக உடைந்ததுனால அந்த இடத்துல அவங்க பீஸாக இருப்பாங்களாம். அப்படிதான் சொல்றாங்க. பார்த்துக்கிடுங்க. அப்போ நாம நினைக்கிற மாதிரி கிடையாது. ஆனா அந்த ஆழத்துல எண்ணிறந்த ஜீவன்களை தேவன் வைத்திருக்கிறாரு. எத்தனையோ கடலுக்குள் வாழுகின்ற இந்த பிராணிகளை தேவன் வைத்திருக்கிறார். அதுக்கு ஒண்ணு செய்யல. பார்த்துக்கிடுங்க. தேவன் எவ்வளவு, அவருடைய சிருஷ்டிப்பு எவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்கிறது பாருங்க. ஆண்டவர் சமுத்திரத்தை உண்டாக்கினார், அதுல இருந்து எண்ணிறந்த ஜீவன்களை உண்டாக்கினார். இந்த சமுத்திரம் இந்த 3.25 இந்த கிலோமீட்டர் மாத்திரம் கிடையாதுங்க. 12,500 ஸ்கொயர் அடி அப்படி சொல்றாங்க. 36,000 ஸ்கொயர் அந்த அடிக்கும் கீழாகலாம் இருக்கிறது, பெரிய ஆழங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுலேயும் சில கடல் வாழ் இந்த உயிர் வாழ்கின்ற பிராணிகள் என்ன செய்ய இருக்கின்றது. அத்தனை ஆண்டவருடைய ஞானத்தை நம்மால் அளவிட முடியாது. இப்படிப்பட்ட ஒப்பற்ற ஒரு சிருஷ்டிகர் நீங்கள் நான் ஆராதிக்கிற ஆண்டவர். அவரை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டுமாம்? தொழுது கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. வெட்டாந்திரையையும் அவருடைய கரம் உருவாக்கிட்டு. ஆகவே நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தனை பெரிய தெய்வத்தை தான் நீங்கள் நான் ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும், பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரணமான ஆண்டவர் கிடையாது. அண்ட சராசரன் உருவாக்கினவர். அவருடைய ஞானம் அனந்தமானது, அளவிட முடியாதது, ஆச்சரியமானது. நம்முடைய இமேஜினேஷன் பியாண்ட் அவர், நம்முடைய அந்த லெவலுக்கு மேலே இருக்குதுங்க. அந்த நம்முடைய இமேஜினேஷனுக்கு அதிகமாக அவருடைய ஞானம் இருக்குது. பார்த்துக்கிறேங்க, நம்ம புரிந்து கொள்ளவே முடியாதுங்க. அத்தனை பெரிய ஆச்சரியமான ஒரு தெய்வத்தை நீங்களும் நானும் வழிபட்டு கொண்டு வருகிறோம். ஆகவே தான் யோனா சொல்ற 1ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்துல சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை வழிபடுகிறவன் வணங்குகிறவன் என்று அவன் சொல்லுகின்றான். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது,
அவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு பார்க்கிறோம். நம்ம தொழுது கொள்ளுகிறது, நாம் ஆராதிக்கின்றது, வழிபடுகிறது, வணங்குகிறது யார் தெரியுமா? சாதாரண ஒரு மனிதனு கிடையாது, சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு வஸ்துவை அல்ல, அசையாத எந்த ஒரு பொருளையும் அல்ல, சகல ஞானமும் நிறைந்த வல்லமை பொருந்திய தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரை நீங்களும் நானும் என்ன செய்யணும் வழிபடுகிறோம். அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன செய்யணும் வழிபட வேண்டுமா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கு யாத்திராம் புஸ்தகத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு மிக அழகாக சொல்லுகின்றது. நீங்கள் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவரே சொல்றாரு, என் ஜனங்கள் என்னை ஆராதனை செய்யும்படியாக அவர்களை அனுப்பிவிடு என்று பார்வண்டு போய் சொல்ல அப்படி சொல்றாரு. 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக விடு. ஏன் கர்த்தரை ஆராதிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய கட்டளைங்க அது. இந்த வல்லமை பொருந்திய தெய்வத்தை, அவரால் உருவாக்கப்பட்ட சிறுசிகளாக இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவர் என்ன செய்யணும் ஆராதிக்க வேண்டும். இது ஆண்டவருடைய கட்டளை. ஏன் அவர் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேதத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்வனை பார்த்து மோசே சொல்றான், எபிரேயருடைய தேவர் எங்களை சந்தித்தார், நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போகவிட வேண்டும். போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வர பண்ணுவார் என்றார்கள். பார்வன் கேட்குறேன், ஏயா இந்த தெய்வத்தை வழிபடுவதற்கு ஆராதனை செய்வதற்கு நான் உன்னை அனுப்பணும் அப்படின்னு கேட்கும் பொழுது மோசே சொல்றான், இது ஆண்டவர் எங்களை சந்தித்தார், ஆகவே ஆண்டவரை ஆராதிக்க நாங்கள் போகணும். போகாவிட்டால் ஏராளமான பிரச்சனைகள் வரும், கொள்ளை நோய் வரும், பட்டயம் வரும், எல்லாம் வரும். அதற்காகத்தான் கர்த்தர் என்ன செய்தார்னா, இந்த ஜனங்களை இந்த அடிமைத்தன வீடாகி எகிப்து தேசத்திலிருந்து இவர்களை விடுதலையாக்கி கானான் தேசத்துக்கு கொண்டு செல்கிறார். முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை இந்த ஜனங்கள் ஆராதிக்கணும். விடுதலையாக்கப்பட்ட ஜனங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் இயேசுவிடத்தில் கழுவப்பட்ட எல்லா மக்களும் ஆண்டவரை ஆராதிக்கணுங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எதற்காக விடுதலை ஆக்கி இருக்கிறார்? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, மீறுதலிருந்து எதற்கு நம்ம விடுதலை ஆக்கி இருக்கிறார்? தேவனை நாம் ஆராதிக்க வேண்டுங்க. இது இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கானான் தேசத்துக்கு போன பிறகு பாபிலோன் சிறையிருப்பை நாம் பார்க்கிறோம். ஏராளமான பிரச்சனைகள். கானான் தேசத்துக்கு போன பிறகும் பல நேரங்களிலே இவர்கள் மோவாபியர் மூலமாக, அம்மோன் புத்திரர் மூலமாக, பெலிஸ்தர் மூலமாக, கானானியர் மூலமாக அடிமைப்படுத்தப்பட்டார்கள், சிறைப்படுத்தப்பட்டார்கள். அதனுடைய முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதெல்லாம் இவங்க ஆண்டவரை விட்டு விலகி போனார்களோ அப்பொழுதெல்லாம் இவர்களுக்கு தண்டனை கிடைக்கிறது. இவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே எகிப்து தேசத்தை மீட்டு கொண்டு வரப்பட்ட ஜனங்கள். இவர்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை. ஆனா இதை விட்டு எப்பொழுதெல்லாம் அந்நிய தெய்வத்தை நாடி சென்றார்களோ அப்பொழுதெல்லாம் இப்படி வாழ்க்கையில பிரச்சனை. ஆண்டவர் சொன்னாரு, நீங்க உபாகம புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும்பொழுது அருமையான ஒரு வேத வசனம், 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி அது. அவர் சொல்றாரு, நீ என்னை ஆராதிக்கும் பொழுது மகனே, மகளே, நீ சாதாரணமான ஒரு தெய்வத்தை ஆராதிக்கவில்லை. அவர் மகா தேவன், எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறவர். வானத்தையும் பூமி அண்ட சராசரங்களையும் உருவாக்கின இந்த தெய்வத்தை நீ ஆராதிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, உன் சமீபத்துல வந்து இருக்கிற. எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம் பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு அரசியல் தலைவரை பார்ப்பதற்கு அவளை எளிதாக பார்க்க முடியாது, எளிதாக சந்திக்க முடியாதுங்க. எத்தனையோ வகையான காரியங்கள் இருக்கிறது, அவள் எளிதாக யாரும் சந்திக்க முடியாது பார்த்துக்கிடுங்க. ஆனா
அகில உலகத்தையும் படைத்த தெய்வத்தை சந்திப்பதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை தேவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. என்ன தெரியுமா? நம்ம ஆராதனை பண்ணினா போதுங்க. எப்பொழுதெல்லாம் நம்ம ஆராதிக்க வருகிறோமோ இப்பெல்லாம் இந்த மகிமை பொருந்திய தேவன் நம்ம அருகாமையில் வருகிறார், நமக்கு அருகிலே இருக்கின்றார், நம்மை பார்க்கின்றார், நம்மை ஆசீர்வதிக்கின்றார். எத்தனை பெரிய ஒரு சிலாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். காரணம், இப்பொழுது நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோமே, இந்த வேளையில கர்த்தர் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார், நம் அருகாமல் நின்று கொண்டிருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், உன் உள்ளத்தை அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறபடினால் அவர் எல்லாவற்றையும் கொடுக்கிற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கின்றார். ஆகியத்தின் ஆராதனை வேலை நம்முடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு வேலை. எதை தவற விடாவிட்டாலும் இந்த ஆராதனை வேலை ஒரு நாள் நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாதுங்க. வாழ்க்கையில எப்போது இந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்லைங்க. கிடைக்கின்ற இந்த ஆராதனை வேலையை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்ப இந்த ஆராதனையை நம்ம எப்படி ஆராதிக்கணும்? வேதத்துல பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சுருக்கமாக ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நான் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 12ஆம் அதிகாரத்தில் வேதம் இவ்வாறாக சொல்லுகின்றது. எப்படி ஆராதிக்கணுமா? சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஒரு ஆராதனை. ஒரு புத்தியுள்ள ஒரு ஆராதனை, ஒரு நல்ல ஒரு ஆராதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் முதலாவது செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை பரிசுத்தமான சரீரமாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவன். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படிக்கு நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வரப்படுகிற ஒரு தேவனை கர்த்தர் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தெய்வம். அப்ப அவர்கிட்ட நம்ம வரும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது நாம எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமா இருக்கணும். அதனால தான் முதல்ல நம்மை ஒப்பு கொடுக்கணும். நம்ம ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையில ஒரு பாவ அறிக்கை ஜெபம் முதல்ல சொல்லுவோம். ஏன் தெரியுமா? ஆண்டவரை ஆராதிப்பதற்கு முன்பாக தொழுது கொள்ளுகிறவர்கள் நாம நம்மையே ஆண்டவருக்கென்று ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு பலியாய் ஒப்பு கொடுக்கணுங்க. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்படும்படியாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட்டு அவருடைய இரத்தத்தினால கழுவப்படும் பொழுது, அவருடைய ஆவியினால் பரிசுத்தமாக்கப்படும் பொழுது நாம் என்ன, நம்முடைய சரீரம் என்ன செய்யணும்னா பரிசுத்தம் அடைகிறது. அது தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஒட்டுமொத்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரட்சிப்பின் அனுபவங்களோடு கூட தேவனை நாம் என்ன செய்யணும்? ஆராதிக்கணுங்க. ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்க ஏனோ தானோ என்று சொல்லி ஆராதிக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கைக்கும் வசனத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இருக்கணுங்க. ஏதோ எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம், என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம் என்று சொல்லிவிட்டு அப்படியெல்லாம் வாழ்ந்து விட்டு தேவன் என்ன செய்ய முடியாதுன்னா நம்ம ஆராதிக்க முடியாது. அப்ப ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா, முதல்ல நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணுங்க. ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லையே, நான் பாவியிலும் பிரதானமான பாவி. அந்த ஆயக்காரன் சொன்னான், தேவனே, பாவியாகியே என் மீது கிருபையாய் இரும் என்று அவன் சொன்னான்.
தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக் கொண்டான் அல்லவா? அந்த அப்படிப்பட்ட நம்மை தேவ சமூகத்தை தாழ்த்துகின்ற ஒரு மனப்பான்மையோடு கூட வந்து, நான் பாவி தான் ஆண்டவரே, என்னை கழுவும், என்னை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி அப்படி ரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்படும்படி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நாம் விட்டுவிட வேணுங்க. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு கூட சிந்தையோடு கூட நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆராதிக்கும் பொழுதுதான் அந்த ஆராதனை ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆராதனையாக இருக்க முடியும். ஏனென்றால் ஏன் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறாரு? நம்ம சரீரம் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் முழுவதுமாக ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 கொரிந்தியர் நிருபத்தில் வேதவசனம் மிக அழகாக சொல்லுகிறது. இங்கு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், அது மாத்திரமல்ல 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனங்களில, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகி உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதீர்கள். நீங்க ஆண்டவருக்கு ஏன் மகிமையை செலுத்தணும், ஏன் ஆண்டவரை கனப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாரும் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். தம்முடைய சரீரத்தை பிக்கப்படும்படியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். தம்மையே முற்றிலுமாய் ஆண்டவர் அர்ப்பணித்திருக்கிறபடினால தம்முடைய இரத்தத்தை தம்முடைய ஜீவனை விலைக்கிரயமாய் கொடுத்து நம்ம மீட்டு கொண்டபடியினால, அவர் பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வமாய் இருக்கிறபடினால, நம்மை அவர் மீட்டு கொண்டபடினால, நாம் நம்மை ஆண்டோடைய கரத்தில் பரிசுத்தமுள்ள ஒரு சரீரமாய் ஒப்பு கொடுத்து அவரை ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியலை தெரியுமா? நிறைய பேர் ஆராதிக்க வர்றாங்க, ஆலயத்துக்கு வர்றாங்க, ஆராதனை பண்ணுறாங்க, காணிக்கை கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்க தான் செய்கிறாங்க. ஏன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல தெரியுமா? தேவன் எதிர்பார்க்கிற அந்த அர்ப்பணிப்பு நமக்கு தேவை. நம்ம முற்றிலுமாய் ஆண்டவருக்கென்று பரிசுத்தமுள்ள ஒரு பலியாக ஒப்பு கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு எப்படி ஆராதிக்கணுமா. 23ஆம் வசனத்தில் பிந்திய பகுதி சொல்லுகிறது, தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். எப்படி? தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அப்ப ஆண்டவரை எப்படி தொழுது கொள்ள வேண்டுமா? அவர் ஆவியா இருக்கிறபடினால் ஆவியோடு உண்மையோடு அவர் என்ன செய்து கொள்ள வேண்டும்? தொழுது கொள்ள வேண்டும். அதனால தான் இங்கே நீங்கள் உபாகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 13:4 ஆகிய வசனங்களில் வேதம் அழகாக சொல்லுகிறது. என்ன சொல்லுங்கன்னா, இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவரை எப்படி சேவிக்கணுமா? முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். இதுதாங்க ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவர் சேவிக்க, முழு மனதோடு கூட, உத்தமமான இருதயத்தோடு கூட, உண்மையான ஒரு மனதோடு கூட ஆண்டவரை ஆராதிக்கணுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது நம் ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் நானும் ஆண்டவரால் மீட்டு கொள்ளப்பட்டவர்கள், கிரயத்திற்கு கொள்ளப்பட்டவர்கள். நம்முடைய தெய்வம் அவர் தான், அவர் மாத்திரம்தான் ஆராதிக்கணும். ஆராதிக்கப்படுகிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இதை விட்டு விட்டு வேற யாரையும் ஆராதிக்க கூடாது. அதைத்தான் வேத வசனம் சொல்லுகிறது. இந்த உலகத்துல மனிதர்களை ஆராதனை பொருளாக்கி விடுகிறார்கள். மனிதனை ஆராதனை செய்கிற மக்கள் அநேக பேர் இருக்கின்றார்கள். எபிரேய வாலிபர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நீங்க 3ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் 14ஆம் வசனத்தில் நேபுகாத் நேச்சர் இவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், நீங்க ஏன் நான் நிறுத்தின பொற்சிலை ஆராதனை செய்யாம இருக்கிறீங்க? இப்பொழுது எக்காலம், நாகசுரம், கிண்ணறம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலிய
இசை கருவிகள், வாத்திய கருவிகள் இசைக்கப்படும் பொழுது நீங்கள் இந்த நான் நிறுத்தின பொற்சிலை வணங்க வேண்டும் என்று நேபுகாத்நேச்சர் சொல்லுகின்றார். அப்போ இந்த எபிரேய வாலிபர்கள் என்ன சொல்லுகிறாங்க? தானியேல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். இந்த வார்த்தையை இவர் சொல்லும் பொழுது, இவர்கள் பாபிலோன் தேசத்தில் சிறைப்பட்டு போனவர்கள். சிறைப்பட்டு போனது மாத்திரமல்ல, அந்த அரசாங்கத்தில் வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு நல்ல பொறுப்பான இடத்துல இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில வரும்பொழுது தான் இந்த ராஜா இவனை பார்த்து கேட்குறான். இவன் தன்னுடைய பதவி போனாலும் சரி, தனக்கு உயிர் போனாலும் சரி, அதை பற்றி கவலைப்படலை. யெகோவா கர்த்தரை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டேன், அதுல உறுதியா நின்றான். இன்னைக்கு நமக்கு அந்த வைராக்கியம் வேணுங்க. நீங்க சின்ன சின்ன காரியத்திற்கு கூட ஆண்டவரை மறுதலித்து போன மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கும்படியாக எத்தனை பேர் நடந்து கொள்கிறார்கள் தெரியுமா? இது எபிரேய வாலிபர்களுக்கு நன்றாக தெரியும். ராஜா எரிகிற அக்னி சூழலை கொண்டு போடுவேன் நன்றாக தெரியும். இவன் சொல்றான், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனை கர்த்தர் என்று நான் அறிவேன். அவர் விடுவிக்காமல் போனாலும் கூட நான் நினைச்ச மாட்டேன், வணங்க மாட்டேன். சூழலை கொண்டு போட்டாங்க. கொண்டு போனவங்க என்ன செய்தாங்கன்னா, அந்த உஷ்ணத்தின் மிகுதியினால் மரித்து போனாங்க. ஆனால் இவர்களோடு கூட சேர்ந்து 4வது நபராக கர்த்தர் இவர்களோடு உலாவி கொண்டு வருகிறது அந்த ராஜா பார்க்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் கைவிட மாட்டாருங்க, கைவிட மாட்டார். உண்மையோடு கூட என் தெய்வத்தை தவிர வேறு யாரையும் ஆராதிக்க மாட்டேன்னு சொன்னான் அல்லவா? அதாங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நீங்கள் நானும் உத்தம இருதயத்தோடு கூட, உண்மையான மனதோடு கூட, பரிசுத்த ஆவியார் நிறைவோடு கூட கர்த்தரை ஆராதிக்கணுங்க. நீ ஒருவர் தான் ஆராதனைக்குரியவர் ஐயா, உண்மை மாத்திரம்தான் ஆராதிப்பேன். எந்த சூழ்நிலையிலும் நான் உமக்குரிய இடத்தை வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன், வேற எந்த நபருக்கும் கொடுக்க மாட்டேன். அந்த ஒரு உத்தமமான ஒரு இருதயம் நமக்கு வேணுங்க. அதுதான் ஒரு உண்மையான ஒரு ஆராதனை. அதை தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆராதிக்கணும். அது மாத்திரமல்ல, ஆண்டவரை உண்மையோடு கூட, முழுமனதோடு கூட, ஆவியோடு கூட ஆராதிக்கணும். அது மாத்திரமல்ல, வேதத்தில் வேற எப்படி நம்ம ஆராதிக்கணுமா? உபாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான ஒரு வசனம் சொல்லுகிறது. 10ஆம் வசனம், இதோ கர்த்தாவே, தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதற் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி, அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து, உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை ஆராதிக்கும்படி வருகிற நாம் எப்படி ஆராதிக்கணுமா? இது உபாகம புஸ்தகம் மிக அழகாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களில் முதற் பலனை கொண்டு வந்து அவருடைய சமூகத்தில் படைத்து அதை சொல்லணுமா? ஆண்டவரே, என்னுடைய கனிகளின் முதற் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் காணிக்கை கொண்டு வரும் பொழுது கூட, ஆண்டவரே நான் கொண்டு வந்திருக்கிறேன்ப்பா, நீங்க தந்த ஆசீர்வாதம் ஐயா, என்கிட்ட ஒன்றும் கிடையாது. அதனால தான் வேதவசனம் சொல்லு, உமது கரத்திலிருந்து வாங்கி உமக்கென்று கொடுக்கிறோம். நம்முடைய பிரயாசமோ நம்முடைய முயற்சியோ எதுவுமே இல்லைங்க, எல்லாம் கர்த்தர் தான், எல்லாம் ஆண்டவர் தான். அதை தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால், தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின்
முதற் பலனை கொண்டு வந்தேன். நீங்க தந்த நிலையா, அதுல விளைந்த இந்த பலனை உம்முடைய கரத்தில் கொண்டு வந்தேன் என்று சொல்லணுமா? சொல்லி படைத்து என்ன செய்யணுமா? பணிந்து கொள்ள வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் 1 நாளாகும் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் கூட இங்கே வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. பாருங்க, என்ன சொல்லணுமா? ஆண்டவர் எப்படி பணிந்து கொள்ள வேண்டுமா? கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது ஆண்டவருக்கு காணிக்கைகளை செலுத்தி ஆண்டவரை ஆராதிக்கணும். யாத்திராகம புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, என் சந்நிதியில் வெறுங்கையா என்ன செய்யக்கூடாது? நான் வரக்கூடாது. ஆண்டவர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை கொடுத்திருக்கிறார், எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் நமக்காக தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தினார், உயிரையே கொடுத்தார். அதற்கு ஈடாக நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் கொடுத்ததுக்கு சமமாக நம்மால் எதுவும் கொடுத்து தீர்க்கவும் முடியாது. ஆனால் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, அந்த நன்றி உள்ள ஒரு இருதயம் இருக்குல்ல, அந்த இருதயத்தோடு கூட வந்து தேவன் நமக்கு தந்ததை அவருடைய சமூகத்தில் நாம் என்ன செய்யணும்? படைக்கணுமா? அப்படி சொல்லி கொடுத்துருக்கிறாரு. என் சமூகம் வெறுங்கையா வராதப்பா. எருசலேம் தேவாலயத்தில் அவர் இருக்கும் பொழுது காணிக்க நிறைய பேர் போட்டாங்க. எல்லாத்தையும் அவர் வாட்ச் பண்ணியிருக்கிறாரு. பாருங்களேன், அந்த 7 விதவை போட்ட காணிக்கையும் கூட அவருடைய கண்ணில் பட்டிருக்கிறது. எல்லாரும் தங்களுடைய ஐஸ்வர்யத்திலிருந்து போட்டாங்க. இவள் தன்னுடைய ஜீவனத்துக்குள்ள எல்லாவற்றையும் போட்டு விட்டாள் என்று சொல்லி ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்றாருங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முகம் கோணாம முறுமுறுக்காம தேவனுக்கென்று கொடுக்கறத, கர்த்தருக்கென்று கொடுக்கறத நம்ம எப்படி கொடுக்கணுமா பார்த்தீங்கன்னா, மன உற்சாகத்தோடு கொடுக்கணுமா. ஏதோ நம்ம சொல்லிட்டாங்களே, கேட்டுட்டாங்களே, ஆகவே கொடுப்போம். இது ஊழியத்துக்காக இவர் கேட்டாரு, சபையின் போதகர் இதற்காக கேட்டார், அப்படிலாம் கிடையாதுங்க. ஆண்டவருக்கென்று மனம் வந்து கொடுக்கணும், கர்த்தருக்கென்று கொடுக்கணும். அவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. அப்போது வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போவேன் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லியிருக்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் உற்சாகமாக நம்ம கொடுக்கணும். வேதத்தில் திராணிக்கு மிஞ்சும் கொடுத்தவங்களாம் நினைச்சிட்டாங்கன்னா இருக்கிறாங்க. ஏன் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை ஆராதிப்பது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். என வல்லமை பொருந்திய தேவன் நம் அருகில் இருக்கின்றார். அவர் சாதாரணமான ஒரு தெய்வம் கிடையாதுங்க. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர். அவர் ஆராதிக்கும் பொழுது பரிசுத்தமான உள்ளத்தோடு கூட நம்மை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்து, ஆவியோடும் உண்மையோடும் முழு இருதயத்தோடு கூட ஆண்டவரை ஆராதிக்கணும். அது மாத்திரமல்ல, தேவ சமூகத்தில் வரும் பொழுது நமக்குள்ளதை ஆண்டவருக்கு நினைச்சுன்னா ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஆராதிக்கணும். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, சில இடங்கள்ல ஆராதனைகளை காணிக்க கொண்டு வர மறந்து போயிருப்பாங்க. மறந்து போச்சுன்னா யார்கிட்ட கடன் வாங்கி போடுவாங்க. போட்டாலும் இந்த காணிக்க எதுக்கு நம்ம மறந்தாலும் மறக்கட்டாலும் காணிக்க கடன் வாங்கினா மறக்கவே கூடாது. ஒரு சகோதரர் அப்படி சொல்லுவார், பார்த்துக்கிடுங்க. இந்த விஷயத்துல ரொம்ப நம்ம ஆண்டவருக்கு முன்பாக உண்மையா இருக்கணுங்க. நிச்சயமா அவ்வாறு ஆராதிக்கும் பொழுது ஆண்டவருடைய மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதுன்னு சந்தேகம் கிடையாது. நீங்கள் 26ஆம் அதிகாரம் உபாகம புஸ்தகத்தில் நீங்கள் அவர் ஆராதனை செய்யும்போது ஆண்டவருக்கென்று கொடுத்து அவரை பணிந்து கொள்ளும்போது அவர் சொல்கிறாரு. நீங்கள் 19ஆம் வசனத்தில், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று ஆண்டு சொல்லபடியும் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியாக கீர்த்தியாக மகிமையிலே சிறந்திருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபையில கர்த்தர் தாமே அனைவரு தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 254, கிறிஸ்தவ கீர்த்தனை 307 பாடுவோம். போசனம் தானும் உண்டோம் திரு ரா போசனம் போலுலகில். கீதம் 254, கிறிஸ்தவ கீர்த்தனை 307 பாடுவோம். Jana
ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுதும் தகப்பனே, நாங்கள் ஏன் உம்மை ஆராதிக்க வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் எங்களே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து உத்தமமான இருதயத்தோடு கூட, உண்மையான உள்ளத்தோடு கூட, பரிசுத்த ஆவியிலே நிறைந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கவும், நீர் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அவ்வாறு ஆராதிக்கும் பொழுது எங்கள் எல்லா விதத்திலும் ஆண்டவரே எங்களை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொன்னீரப்பா. புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் ஆண்டவரே நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னீங்களப்பா. அது மாத்திரமல்ல, எல்லா சத்துருவின் வல்லமைகளிலிருந்தும் எங்களை விடுதலையாக்குவேன் என்று உம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரையா. இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில் பங்கெடுத்து இருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவர், இப்பொழுதும் சர்வ வல்லமுடைய தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியிலே நீ அசைவாடுகிறீர், எங்களுக்கு மிக சமீபமாக இருக்கிறீரப்பா. அதற்காக கோடி ஸ்தோத்திரம். இத்தனை பெரிய பாக்கியத்தை பெற்ற எங்களை போல் இந்த உலகத்தில் எந்த ஜாதிகள் எந்த ஜனங்கள் இருக்கிறாங்கப்பா. அதற்காக கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரையா. எங்களே உம்முடைய சமூலமாய் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. எங்களே முற்றிலுமாய் உம்முடைய சமூகத்தை அர்ப்பணிக்கின்றோம் ஐயா. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை நீர் பரிசுத்தமாக்குங்கப்பா. முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மகு சுகந்த வாசனையான பலியாய் அங்கீகரித்துக் கொள்ளுவீராக. ஜீவகாலமெல்லாம் நாங்கள் உண்மையோடு உத்தமத்தோடுமை சேவிக்கவும், நீர் தந்த ஆசீர்வாதம் உடைய சமுதிரம் படைத்துமை ஆராதிக்கும்படி எனக்கு கிருபைகளை கொடுத்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஆறுதல் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொருடைய உள்ளங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தெய்வம் அப்பா. என்னென்ன தேவைகளோடு, எதிர்பார்ப்புகளோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு உடைய சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ, ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக. தங்கள் உமக்கென்று படைத்து உம்முடைய ஊழியங்களை செய்து கொண்டு வருகிற அருமையான உமது ஊழியர்களுக்கு விசேஷம் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உத்தம இருதயத்தோடு சேவிக்கிற உமது ஊழியக்காரர்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் கொடுப்பீராக. அவருடைய சந்ததிகளை ஆசீர்வதியும், சந்ததியின் சந்ததிகளை ஆசீர்வதிங்கப்பா. பூமியிலே ஆண்டவரே அவருடைய ஜனம், ஆண்டவர் சந்ததி பலத்திருக்கும் என்று சொன்னீரே, அந்த ஆசீர்வாதங்களை நான் நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. இனி என்னென்ன காரியங்களுக்காக உம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றையும் சந்தித்து கொடுங்கப்பா. சின்னஞ்சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. அரசு தேர்வுக்காய் காயத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். பரத்திருந்து ஒரு ஞானத்தில் வந்து பிள்ளைகள் நிரப்புங்கப்பா. வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்புகளை தாருங்க. அயல் நாடுகளில் சென்று பணி செய்யும்படி பிரயாசப்படுகிற அநேக வாலிப சகோதரிகள் உண்டு தகப்பனே. எங்களுக்கு யாருமே ஆதரவு கிடையாது, உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. என்ன செய்ய வேண்டும், யாது செய்ய வேண்டும் தெரியவில்லை என்று சொல்லி கலக்கத்தோடு கூட இருக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் நல்ல ஒரு வழிகாட்டியா இருக்கிறீர், எங்களுக்கு நல்ல போதகராய் இருக்கிறீரப்பா. முது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஒத்தாசை பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பணிகளை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். திருமணத்திற்கு காத்திருக்கிற சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதற்காக பல வகையில் பிரயாசப்படுகிற அருமையான பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் பிள்ளைகளுக்கு ஆண்டு திருமண வயதெல்லாம் கடந்து போகிறேன்னு சொல்லி கலக்கத்தோடு வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய கண்களிலே கிருபை கிடைப்பதாக, இரக்கம் கிடைப்பதாக. முது பிள்ளையுடைய மன பாரங்கள் மாறட்டும் ஐயா. குடும்பத்திலே சமாதானத்தை தருவீராக. ஏற்ற வேளையில நல்ல காரியங்கள், மங்களகரமான காரியங்கள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடைபெறும்படியான கிருபைகளை கொடுக்கும்படியை ஜெபிக்கிறோம் ஐயா. திருமணம் ஆகியும் இன்னும் குழந்தை இல்லை என்று சொல்லி பல வருடங்களாக எதிர்பார்த்து சோர்ந்து போன இருக்கிற அருமையான தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. முது பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. உத்தம இருதயத்தோடு தேடுகிற இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த தடைகள் மாறட்டும், இயேசுவின் நாமத்தினால ஒரு அற்புதம் நடக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா.
பெருகால நிலைமைக்கு அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கனியை பூரணப்படுத்தி சுக பிரசவத்தை ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். வயோதிப நிலைமைக்கு அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வயதான காலத்துல ஆண்டவருடைய கிருபை அதிகமாய் தாங்கட்டும் ஐயா. அவளை பலப்படுத்தட்டும் ஐயா. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் உமது பிள்ளைகளுக்கு கொடுத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன ஆண்டவர் ஐயா, இப்படி கிருபையினால் பலப்படுத்துங்க. யாருமே எனக்கு துணை இல்லையே, பிள்ளைகள் அருகாமையில் இல்லை, பிள்ளைகள் இருந்தும் கூட பிரயோஜனம் இல்லாமல் இருக்கான்னு சொல்லி கண்ணீரோடு கூட இருக்கின்ற ஒவ்வொரு தாய் தகப்பனுமாருக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அவருடைய கரங்களை பிடித்து கொள்ளுங்க ஐயா. நல்ல சுகத்தையும் பலத்தையும் தீர்க்காயுசினையும் கொடுத்து வழிநடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. முது பிள்ளைகள் கையிட்டு சில எல்லா பிரயாசங்களுக்காக ஜெபிக்கிறோம். அது சிறிய ஒரு வேலையாக இருந்தாலும், அது ஒரு பெரிய வேலையாக இருந்தாலும், எல்லாவற்றும் ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பொருளாதார தடைகள் எல்லாம் மாற்றுங்க, கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஐயா. வியாபாரங்கள் மற்றும் பலவிதமான பணிகள் செய்ய ஒவ்வொருவரையும் கரத்தில் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பெருக பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய பிள்ளைகள் பல இடங்களில் பல தேசங்கள்ல இருக்கிறாங்கப்பா. எங்கிருந்தாலும் நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதம், உங்களுடைய கிருபை எங்களுடைய பிள்ளைகளை அதிகமாய் மூடிக்கொள்ளும்படியாக தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த தேசங்களை எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. இப்பொழுது விசேஷமாக இந்த ஆராதனை வேளையை பல வகையில ஆண்டவர் தாங்கி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியங்களுக்கு ஜெபிக்கிற அனைத்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக இந்த நாளிலும் இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த அருமையான பிள்ளைகளுக்காக, திரு மதன்குமார் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்தினருக்காக, பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அருமையான சகோதரரை ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாளை காணும்படி கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த புதிய ஆண்டுகளுக்கு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு ஆண்டை காணப்படுவதாக. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வு கொடுத்து வழிநடத்துவீராக. இதை கொடுத்து துணைவியாரை ஆசீர்வதிங்க, கிருபையால் நிரப்புவீராக. படித்துக் கொண்டிருக்கிற 2 பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ பிரசன்னம் அந்த பிள்ளைகளோடு கூட எப்பொழுது நிலைத்திருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அருமையான அவருடைய சகோதரருடைய குடும்பத்திற்காக, சகோதரர் ஆண்டவரே வருண்குமார் அவருடைய குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. வயோதிபர் நிலைமைக்கு அருமையான பெற்றோர்களுக்காக, அன்பு தகப்பனார் ஜீவானந்தம் ஐயா அவர்களுக்காக, அருமையான தாயர் வசந்தகுமாரி அம்மா அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அருமையான உமது அடியார்களை ஆசீர்வதிங்க. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் கொடுத்து ஆண்டவர் நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்மை நேசிக்கிற அந்த அருமையான குடும்பத்திற்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் பரத்திருந்து நீர் கொடுத்து வழிநடத்துவீராக. நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கு அதிகமாய் கிரியேச்சர் வல்லம் என்படியும் கர்த்தர் பெரிய காரியங்களை கட்டளையிடும். கணம் துதி மகிமை எல்லாம் உமக்கு சிறந்த ஏற்றுக்கொள்ளும். ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாகும் இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வ வல்லமை உள்ள தேவனே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவருடைய நீதியுள்ள கோபாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உடைய திவ்ய மகத்துக்கு விரோதமாய் அலங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் முதுகுமாரனும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். இந்த நாமத்துக்கு கனம் மகிமை உண்டாகும். நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் நீ எப்பொழுது உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் வரும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழருக்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருளிச் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிற
நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உறுதியிலும் உறுதிப்படுத்தி நிறுத்தி நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் இரட்சகராய் கிறிஸ்து திருவுளம் பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்தியம் அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள். பாவியில் ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வான் ஆனால் நீதிபராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்களை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவருக்கு தோத்திரம் செலுத்துகிறது எங்களுக்கு விசேஷத்தை கடமையுமாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்களும் முதுமகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற இரட்சகனுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, முதன்மையான குமாரனாய் இயேசு கிறிஸ்து சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலை உயர்ந்த இரத்த தங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாக அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண
எங்களுக்கு கிருபை செய்தருளோ. சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாக இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக தந்த நேரே, அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணம் போதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை இன்றைக்கு நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தை நினைவுகூர்ந்து உமது சிறுசி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்கு உடலாகும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசல் கொடுத்து, எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவுறும்படி இதை செய்கின்றார். அப்படி ராபோஜன பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக அநேகருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவளம் பற்றினார். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்கள் இருக்கிற
பரமபிதாவாகிய கர்த்தாவே, முது அடியாராகிய நாங்கள் இப்பொழுது செலுத்திருக்கிற துதி தோத்திர பலிகளை இரக்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று தயவுள்ள பிதாவாகிய உம்மை முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திரு இரத்தத்தை பற்றி விசுவாசத்தின் மூலமாக நாங்களும் மற்றுமுள்ள உம்முடைய பரிசுத்த சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்றெல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவரீர் கிருபை செய்ய வேண்டுமென்று தாழ்மையாய் பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரமும் ஆத்துவமாகி எங்களை முழுவதும் தேவருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனும் உள்ள பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கரணையில் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் எல்லாரையும் தேவரீர் உமது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பியருள வேண்டுமென்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாய் இருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவருக்கு எந்த பலியும் செலுத்துவதற்கு நாங்கள் அபாத்திராயிருந்தும் எங்கள் அபாத்திரத்தை தேவர் கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்திருக்கிற பணிவிடை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவரோடும் பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாயிருக்கிற தேவருக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. உன்னத தேவனுக்கு ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இன்று நாங்கள் காதால் கேட்டு வாக்கில் வல்லதாய் போகாமல் உம்முடைய நாமத்துக்கு கனவும் புகழும் உண்டாவதற்கு ஏதுவாகிய நன்னடக்கை ஆகிய கனிகளை கொடுக்கும்படி உம்முடைய கிருபையினால் இந்த வாக்கியங்களை எங்கள் இதயத்தை வைத்திருள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தை காக்கிடுவது பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய சர்வ வல்லமையுள்ள தேவருடைய ஆசீர்வாதங்களோடு கூட இருந்து இன்றும் என்றும் சதா காலங்களிலும்
உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக கீதம் 482 பாமாலை 315 பாடுவோம். அன்போடு எம்மை போஷிக்கும் பெத்தேலின் தெய்வமே. கீதம் 482 பாமாலை 315 பாடுவோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிமையான ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு முடி சமூகத்திலே உமது அன்பு பிள்ளைகள் வந்திருந்தார்களோ எல்லாவற்றையும் நிறைவாய் சந்தித்து உமது பிள்ளைடைய வாழ்க்கையில் ஒரு குறைவில்லாதபடிக்கு ஆண்டவர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறையா. நீரே உமது பிள்ளைகள் ஒவ்வொரு கரங்களையும் பிடித்து தொடர்ந்து நடத்துவீராக. உமது ஜனங்களை ஆசீர்வதியும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.